இத்துடன் இல்லாமல் பல சான்றுகளை நம் பெருமைமிக்க வடலூருக்கு நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். நம்முடைய வள்ளல் பெருமானார் தனது ஆன்மீக போதனைகளை உலகுக்கு வழங்கிய தலம், மரணத்தை தவிர்த்து கொண்ட தலம், சத்திய ஞான சபை அமைந்துள்ள புனித தலம், அருட்பெரும் ஜோதி எனும் இயற்கை உண்மை கடவுளை பற்றி உலகுக்கு அறிவிக்கப்பட்ட இடம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் நடைமுறையில் வலியுறுத்தப்பட்ட இடம், இன்னமும் வலியுறுத்தும் இடம், தைப்பூச ஜோதி தரிசனத்திற்காக ஆண்டுதோறும் பெரும் திரளான லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் இடம், உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வருகை தரும் ஆன்மீக இடம், ஆன்மீக மையம், சாதி சமயம் மத வேறுபாடின்றி அனைவருக்கும் திறந்த வழிபாட்டு மரபை கொண்ட உலகின் ஒரே தலம், நம் வடலூர் என்னும் பெருமைமிக்க வள்ளலாரின் பாதம் பட்ட தலம். இந்த காரணங்களுக்காக நிச்சயம் நமது தமிழ்நாடு அரசாங்கம் வடலூரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும்.